ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருத்தோலை வச்சு இந்த மாதிரி சிலுவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் நமக்கு குருத்தோலை நேயர் முடிஞ்சுது. இப்போ குருத்தோலை வச்சு எப்படி நாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி ஒரு முழு குருத்தோலை எடுத்துக்கோங்க. இந்த ஓலையில் ஈக்கள் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை இப்போ இந்த ஓலையை மட்டும் நாம் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது ஈக்கள் தனியாக வந்துடும், ஓலை தனியாக வந்துடும். இப்படி தனியாக பிரித்து எடுக்கும்போது 2 பீஸ் ஓலை நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு பிரிச்சுக்கோங்க. ஓலையை ஃபுல்லாகவே பிச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு நமக்கு லென்த் இருக்கணும். இப்போ இதை 2ஆக நம்ம பிச்சுக்கிட்டோம். இந்த அளவு நமக்கு கேப் இருக்கணும். ஃபுல்லாக பிக்காதீங்க. இந்த 2 ஓலைகளையுமே இப்போது நாம் சரிபாதியாக நாம் 4ஆக பிரிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஒரு சைடு நாம் பிரிச்சுக்கிட்டோம். அதே அளவு வச்சு அந்த பக்கம் ஓலையும் பிரிச்சுக்கோங்க. இந்த ஒரு ஓலையை 4 பீஸாக நாம் பிரிச்சிருக்கோம். இதுதான் அது. இப்போது ஃபர்ஸ்ட் பீஸை எடுத்து அப்படியே செகண்ட் பீஸ் மேலே இந்த மாதிரி போடுங்க. செகண்ட் பீஸை எடுத்து அப்படியே 3ஆவது பீஸ் மேலே போடுங்க. 3ஆவது பீஸ் எடுத்து அப்படியே 4ஆவது பீஸ் மேலே போட்டுட்டு 4ஆவது உள்ள ஓலையை ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்ட பாருங்கள், இந்த மாதிரி 4ஆவது பீஸை ஃபர்ஸ்ட் பீஸ்க்கு அடியில் விட்டு எடுக்கும்போது நமக்கு இப்போ லாக் விழுந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறமா எல்லாம் சரிசமமாக வச்சு ஒரு கூடை பின்னுற மாதிரி வந்துருச்சா? இப்போ இது எல்லாமே நீங்கள் டைட் பண்ணிக்கணும். எல்லாம் ஒரே அளவில் வரணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நாம் பண்ணிட்டோம். இந்த ஈக்கள் மட்டும் நடுவில் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் போட போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த் விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் போடணும். இப்படி தான் போடணும். ஃபர்ஸ்ட் உள்ளதை எடுத்து செகண்ட் உள்ளதை எடுத்து தேர்ட் உள்ள பீஸ் எடுத்து ஃபோர்த் பீஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் போட்ட பீஸில் அப்படியே கீழே விட்டு லாக் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம இப்போ பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே டைட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஓலை நமக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபுல்லாகவே நாம் இப்போ பண்ணிக்கலாம். நான் என்னோட உள்ளங்கை அளவுக்கு நான் இந்த லென்த் வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்பும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்புமே நான் போட்டாச்சு. ஓலையில் கிட்டத்தட்ட 7-8 ஸ்டெப் வந்திருக்கு. இப்போது எல்லாத்தையுமே நாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். இப்போ நாம் இதை ஒரு சுருக்கு போட போகிறோம். இந்த மாதிரி சுற்றி பிடிச்சு 4 பக்கமும் இருக்கிற ஓலைகளை சுற்றி இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சு எதுக்காக நாம் போடுறோம் அப்படின்னா, நாம் இப்போ போட்ட டிசைன் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த நாட் நாம் போடுறோம். இப்போ நடுவில் உள்ள ஓலையை மடக்கி நாம் இப்போ சிலுவை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஈஸியாக சிலுவை பண்ணிக்கலாம். 3 லேயரையும் இந்த மாதிரி மடக்கி மீதி இருக்கிற ஒரு லேயரை நாம் சுற்றி கட்டிக்கணும். இப்போ நமக்கு குருத்தோலையில் ஒரு அழகான டிசைன் நாம் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருத்தோலையில் செஞ்ச இந்த அழகான குருத்தோலை சிலுவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி
ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.